ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். நான் தான் உங்கள் பிரவீன். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூ செக்மெண்ட்ல பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா, சரிபோதா சனிவாரம். தமிழ்ல வந்து சூர்யா சாட்டர்டே அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா, சூர்யா அப்படிங்கிறது கேரக்டர் வந்து நானி வந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கோவப்படுறாரு. அதனால அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, தான் சாக போறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் பையன் வந்து இது மாதிரி கோவப்பட்டு இருக்கக்கூடாது, இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராமிஸ் வந்து வாங்கிட்டு இறந்து போயிடுறாங்க. அது என்ன ப்ராமிஸ் அப்படின்னா, நீ எல்லா நாளுமே இப்படி சும்மா சும்மா வந்து கோவப்பட்டு இருக்கக்கூடாது. உனக்குன்னு அந்த கோபம் நியாயமானதா பட்டுச்சுன்னா மட்டும்தான் கோவப்படணும். அதுக்குன்னு ஒரு நாளை வந்து எடுத்துக்கோ, அது உனக்கான நாள். அந்த நாள்ல மட்டும்தான் நீ கோவப்படணும் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை வாங்கிட்டு இறந்து போயிடுறாங்க. தன் அம்மா இறந்த சனிக்கிழமையே அவர் வந்துட்டு அதுக்குரிய நாளா வந்து எடுத்துக்கிறாரு. வாரத்துல 6 நாள் வந்துட்டு என்ன ஒரு கோபம் வந்தாலும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த நேம்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை வந்துட்டு தன்னோட கோபம் நியாயமானதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்படி நியாயமானதா பட்டா அவனை போய் அடிச்சிடறாரு. இதுதான் அவரோட கேரக்டரா இருக்குது. அவர் வாழ்ந்து வந்த பகுதியில் வந்து பார்த்துட்டீங்கன்னா, எஸ்.ஜே. சூர்யா வந்துட்டு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா வராரு. அவர் வந்துட்டு தன்னோட பிரச்சனைக்காக தன்னோட கோபத்தை வந்து அந்த பகுதியில் இருக்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மேல காமிச்சிட்டு வராரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசரும் சனிக்கிழமை மட்டும் சண்டை போடக்கூடிய ஹீரோவும் சந்திச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் சரிபோதா சனிவாரம் அப்படிங்கிற படம். இந்த படத்தோட கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நானி பண்ணியிருக்காங்க, எஸ்.ஜே. சூர்யா பண்ணியிருக்காங்க, பிரியங்கா மோகன், அப்புறம் அதித்தி ராய் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் மேஜரான கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வந்து பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லலாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த படத்தோட எடிட்டிங் ஒர்க் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடத்துல வந்துட்டு எந்தெந்த சீன்ஸ் வந்து முக்கியமோ அப்படிங்கிறத வந்து கரெக்டா வந்து எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் டைரக்டர் தான். விவேக் ஆத்ரேயா அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ரைட்டிங் வந்து சூப்பரா இருக்கு. எந்த இடத்துல வந்துட்டு ஒரு சண்டை காட்சிகள் வரணும், ஒரு ஒரு எப்படி சொல்றதுங்க, ஒரு மாஸ் ஹீரோ, அதாவது வந்து நானி அப்படிங்கிறவர் வந்து ஒரு சட்டிலான ஒரு மாஸ் ஹீரோ. இவர் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு வில்லன் எஸ்.ஜே. சூர்யா. ஸோ இவங்க 2 பேரும் சந்திக்கக்கூடிய இடம் வந்து எப்படி இருக்கணுமோ அதை வந்து சூப்பரா எழுதியிருக்காரு. அங்கங்க ஒரு கனெக்ஷன் வந்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பிளாஷ்பேக் வந்து இருக்கு. ஹீரோவுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு, ஹீரோயினுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. இவர் ஏன் இப்படி கோவப்படுறாரு, எஸ்.ஜே. சூர்யா வந்துட்டு ஏன் இப்படி கோவப்படுறாரு அப்படிங்கிறக்கும் ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. இதை எழுதின விதமாகட்டும், அதை திரையில காமிச்ச விதமாகட்டும் எல்லாமே வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஒவ்வொரு சீனையும் எலிவேட் பண்ணி காட்டினது, அதாவது வந்து மேஜரா ஒரு படமே ஒரு சாங்கே இல்லைங்க. இந்த படத்துல வந்துட்டு மேஜர் சாங் அப்படிங்கிறது வந்து ஒண்ணுமே இல்லை. ஆனா 3 மணி நேரம் என்டர்டெய்னரா கொண்டு போனது வந்துட்டு நம்ம ஜேக்ஸ் பெஜாய் அப்படிங்கிறவரோட பிஜிஎம் தான். அவர் வந்துட்டு தன்னோட கடமையை என்ன செய்யணுமோ அதை வந்து சூப்பரா செஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். மற்றபடி இந்த படத்துல வந்துட்டு பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. சூப்பரா இருக்கக்கூடிய படம் தான். நீங்க போய் பார்க்கலாம், ஒரு டைம் வந்து பார்க்கலாம். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு ஸ்பூன் ஃபீடிங் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் போகுது. ஒவ்வொரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் வருது, ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் வருது, வில்லன் வர்றாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத வந்துட்டு ஒரு சாப்டர் வைஸா வந்து கிரியேட் பண்ணிட்டு ரொம்ப இழுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு சில சீன்கள்லயே அதை வந்து சொல்லியிருக்கலாம். இது ஒரு மேஜர் ஒரு டிராபேக். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு சஸ்பென்ஸான விஷயம், அவங்க அம்மா வந்துட்டு கடைசியில வந்துட்டு அவங்க பையன்கிட்ட சொல்லிட்டு இறந்து போறாங்க. அது என்ன என்ன அப்படிங்கிற வந்துட்டு கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துதான் சொல்றாங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல வந்துட்டு இந்த விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அது வந்து எந்த இடத்துல வச்சிருந்தா நல்லா இருக்குமோ அந்த இடத்துல வந்து அதை வந்து பிளேஸ் பண்ணல. ஸோ அது ஒரு விஷயமா சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு கான்வர்சேஷன் தான் இருக்கும். அதாவது வந்து அவங்க சந்திக்கிறதாகட்டும், ஒரு ஒரு இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவர் வந்து சும்மா கோவப்படுவாரு. கோவப்பட்ட இடத்துல போய் ஒரு சந்திப்பு நடக்கும். அது ஒரு நார்மலான சந்திப்பு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை போடுறாங்க. எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு எனக்கும் புரியல. அப்படி ஒரு படமாவும் இதை வந்து கொண்டு போயிருக்காங்க. ஒரு 100% ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில வந்து ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லணும். அதை வந்து நிறைவேற்றிட்டாங்க. அதை வந்து பார்த்துட்டீங்கன்னா, கமர்ஷியல் ஃபிலிம் அப்படின்னா லவ் இருக்கணும், டான்ஸ் இருக்கணும், சண்டைகள் இருக்கணும், சில எமோஷன்ஸ் இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லபடியாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொண்டு வந்திருக்கலாம். இதை ஏன் இப்போ அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, நம்ம வந்துட்டு ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போயிடுறோம். இந்த படத்தை வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட போயிடாதீங்க. ஒரு நானி படம் அப்படின்னா எப்படி இருக்கும், ஒரு சட்டிலான ஹீரோ அவரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டீட்டெயில்டான ஒரு படம் தான். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க, அந்த அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்லை. ஒரு சில இடங்கள்ல வந்து நம்மளுக்கு வந்து போர் அடிக்குதுங்க. ஆனா எங்கேஜிங்கா வச்சிருக்க வந்து எஸ்.ஜே. சூர்யா, அவரை வந்து பாராட்டி ஆகணும். நடிப்பு அரக்கன்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு ஒவ்வொரு படத்திலையும் அவரோட கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து வாழ்ந்துடுறாரு. இதுக்கு மேல ஒரு மனுஷனால் நடிக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த விஷயத்த வந்து பண்ணிட்டு போயிடுறாரு.
நீங்க போய் தியேட்டர்ல பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன், போய் பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா தான் இருக்கும். மத்தபடி நீங்க ஒரு பெரிய லெவல்ல வந்து நான் போனா ஜாலியா பார்க்கலாம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு போனீங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை போய் பார்த்துறாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.